எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். விழும் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தை தரும் வழிகள் அதிகம். எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி, எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று கோபம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போதும் அஞ்சோம். கோப்பையில் கொதிக்கும் நீரின் விளைவு ஆவியாகிவிடும். கோபத்தில் உதிர்க்கும் வார்த்தையின் விளைவு ஆவி போனாலும் விடாது. கோபம் என்னும் இருளில் மூழ்கியவனுக்கு பாசம் என்னும் விடிவெள்ளி தெரிவதில்லை. கோபம் நம்மை முட்டாளாக்கும். கோபத்தில் கிடைத்ததை எல்லாம் எடுத்து எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை தூக்கி எறிய வெகு சிலரால் மட்டுமே முடியும். கோபம் சிலருக்கு பிறவி குணம், சிலருக்கு அது பிறரால் பிறக்கும் குணம். கோபம் கொண்ட மனசிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாக தெரியாது. பொறுமையுடன் கேட்டு புரிந்து கொள்ளும் பக்குவமே பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது. கோபம் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று. முடிந்தால் தாமதப்படுத்த முயற்சியுங்கள். இல்லை என்றால் பின்விளைவை சந்திக்க தயாராக இருங்கள். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாய் தெரியும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது. உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம். உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம். கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வழிகளாய். கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் கொட்டாத வார்த்தைகளும் வருமுன் மருந்துகள்தான். கோபம் மனதில் இருக்கக்கூடாது, வார்த்தையில் தான் இருக்க வேண்டும். அன்பு வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, மனதிலும் இருக்க வேண்டும். அன்பு யார் மீதும் காட்டலாம், ஆனால் கோபம் உயிருக்கு மேலான உரிமை உள்ளவர்கள் மீது மட்டுமே காட்ட முடியும். கடும் கோபத்தில் அடுத்தவரை காயப்படுத்த கூடாது என்ற எண்ணம் மனதில் இருந்தால் நீங்களும் கடவுள்தான். ஒருமுறை அழுதுவிடு, சோகம் குறையும். ஒருமுறை கத்திவிடு, கோபம் குறையும். ஒருமுறை சிரித்துவிடு, பாரம் குறையும். ஒருமுறை விலகிவிடு, நேசம் புரியும். ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக விலகிவிடு. அன்பு பாசம் மீண்டும் சேர்ந்தால் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். கோடி கொடுத்தாலும் கொட்டிய வார்த்தைகள் கோர்த்து அள்ள முடியாது. தேடி அலைந்தாலும் திட்டிய வார்த்தைகளை திரும்பி வாங்க முடியாது. வெற்றி இதுவரை நாம் பெறாதது. தோல்வி அடிக்கடி சந்திப்பது. பாசம் அவ்வப்போது போவது. கோபம் கேட்காமல் வருவது. பாராட்டு கிடைத்தும் நிலைக்காதது. சொந்தங்கள் எதுவும் எனக்காக இல்லை. கனவுகள் எப்போதும் இருப்பது. சிரிப்பு சிலரால் வருவது. நிழல் என்னோடு கூடவே வருவது. மகிழ்ச்சி வெளி உலகிற்கு மட்டும். கோபப்பட்டு வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தம் இல்லை. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரியது என்று அர்த்தம். கோபம் அதிகமாக உள்ள இடத்தில்தான் அன்பும் அதிகமாக இருக்கும். மனதில் அன்பு இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும் அன்பை மழையாய் பொழியும் போது. சுகங்களை பகிர்ந்து கொள்ளும் அன்பை விட சோகங்களை பகிர்ந்து கொள்ளும் நட்பின் அன்பு உண்மையானது. சேர்ந்து நின்றால் ஒற்றுமை வளரும், துணிந்து நின்றால் வலிமை வளரும். அன்பை பகிர்ந்தால் உறவுகள் வளரும், வழிகளை மறந்தால் ஆனந்தம் வளரும். யார் மீதும் எப்பொழுதும் எதற்காகவும் கோபப்படாதீர்கள். அன்பால் சாதிக்க முடியாததை கோபம் சாதித்து விடாது. வெற்றி தப்பே செய்யாததால் வருவதில்லை, மறுபடியாததால் வருவது. அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அது சில நேரங்களில் பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். நாம் ஒருவரிடம் வெகு நாட்கள் பழகினால் அவர்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் என்று நினைப்போம். ஒருவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவர்களின் அனைத்து பக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி தெரிந்து கொள்வது என்ற சந்தேகம் நிச்சயம் அனைவருக்கும் இருக்கும். அவர்களுக்காகத்தான் இந்த தொகுப்பு. ஒருவரை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் பழகுகிறோம் என்பது கணக்கில்லை, எப்படி பழகுகிறோம் என்பதுதான் கணக்கு. ஒருவரை உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் இந்த முறைகள் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர்களுடன் பயணம் செய்யுங்கள். நாம் ஒருவருடன் பயணம் செய்யும் போது பொன்னான வாய்ப்புகளும் நேரங்களும் அமையும். அதாவது அவர்களின் அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதே போல் அவர்களுக்கு பிடித்தது பிடிக்காதது, எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி ஒருவரிடம் பழகுகிறார்கள் என்பனவற்றை நன்றாக தெரிந்து கொள்ளலாம். பயணத்தின் போதுதான் ஒரு மனிதனின் உண்மை முகம் வெளிப்படுமாம். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள உண்மை முகம் ஒன்றே போதுமே. பணத்தின் பயன்பாடு. ஒரு சிறப்பான உறவில் என்றும் பண பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு நல்ல நண்பன் கொடுத்த பணத்தை கேட்க மாட்டான். அதே போல் ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு தேவை வரும்போது
முதல் ஆளாக வந்து நிற்பான். உறவு சிறப்பாக சென்று கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று பணம் வந்து அந்த உறவை நாசம் செய்துவிடும். உறவில் அந்த மனிதர்களை விட பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த உறவு நிச்சயம் தொடராது. அதே போல் பணத்தை வைத்து உங்களை அவர் ஏமாற்றியதாக நினைக்க வேண்டாம். அவரின் உண்மை குணம் வெளிவந்தது என்று நினைத்து சந்தோஷப்படுங்கள். கோபத்தின் விளைவுகள், அதாவது ஒருவரை பற்றி நீங்கள் முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் அவர் கோபம் கொள்ளும் போது அருகில் இருந்து பாருங்கள். ஆம், ஒருவர் கோபம் கொள்கையில் அவர் நீங்கள் சமாதானப்படுத்தும் போது உங்களை அவர் எப்படி பாவிக்கிறார் என்பதை பாருங்கள். ஏனெனில் கோபம் எப்போதும் மனதில் பூட்டி வைத்த உண்மைகளை வெளிப்படுத்தும். அதே போல் உங்களுக்கு சண்டை வரும்போது சிறிது நேரத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இணைகிறார்களா என்பதையும் கவனியுங்கள். அவர்களுடன் வாழ வேண்டும் என்றால் முழு நேரமும் அவர்களுடன் செலவிட வேண்டும் என்பதல்ல. அவர்கள் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் சுதந்திரமாக பேச வேண்டும். அவரின் வேலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, யாருடன் அதிகம் நேரம் செலவிடுகிறார், யாரிடம் அதிகம் தனது தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார், செல்கிறார், எது அவருக்கு அமைதியை கொடுக்கிறது போன்றவற்றை அவருடன் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடன் வாழ்வது என்பது அவரை பற்றி நாம் கேட்டவரை அனுபவமாக புரிந்து கொள்வதுதான். இந்த 4 விஷயங்களை படிப்படியாக செய்தீர்கள் என்றால் அவரை பற்றி நிச்சயம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். முயற்சி திருவினையாக்கும்.